விண்ணொலி டிவி நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் வாழையூர் இளவரசன் அப்துல்லா சையத் அலி. இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா சினிமா துறை. சினிமா துறை என்பது இந்த காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சி அடைந்து செல்லக்கூடிய ஒரு துறை அறிக்கை. அதாவது நம்ம ஒருத்தரை சந்திச்சு ஒரு விஷயத்தை செல்றதுக்கும் அதை ஒரு படமா எடுத்து அதை ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுனோட அந்த விஷயத்தை செல்றதுக்கு மூலம் நம்ம நிறைய விஷயங்களை இன்னும் அதிகமாக அறிஞ்சு கொள்ளலாம், அடுத்து அதிகமாக போய் மக்கள்கிட்ட சேரும். அந்த வகையில் சினிமா துறையில் வந்து பிரபலமான ஒரு இயக்குனர் அர்ஷத் சர்மா, திருவண்ணாமலை மாவட்டம் மூதூர் பிரதேசத்தை சேர்ந்த அர்ஷத் அனீஸ் அவர்களை நம்ம இன்றைக்கு சந்திக்கிறோம். வாங்க நேரடியாக நம்ம அவர்கிட்ட பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் வந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் இலங்கையில் வளர்ந்து வர ஒரு இயக்குனர். அந்த வகையில் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் வந்து அர்ஷத் ஷனா. நான் வந்து என் சொந்த ஊர் வந்து மூதூராக இருந்தாலும் என்னோட ஸ்கூல் வந்து சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ட்ரிங்கோ. இந்த பாடசாலை தான் என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு அத்தியாயத்தை புரட்டி போட்டது அப்படின்னு சொல்லலாம். வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டது வந்து அந்த ஸ்கூலில் தான். வந்து ரொம்ப எமோஷனலாகவும் இருக்குது எனக்கு ஸ்கூலை பற்றி பேசும்போது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் லைஃப்ங்கிறது இம்பார்ட்டன்ட். நல்ல ஸ்கூல்ஸ் கிடைக்கிறதும் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த வகையில் அந்த ஸ்கூலில் வந்து நான் நிறைய விஷயங்களை படிப்பை தாண்டின விஷயங்கள், ஸ்கவுட்ஸாக இருக்கட்டும், சென்ட் ஜோன்ஸ் அம்புலன்ஸாக இருக்கட்டும், பேண்டாக இருக்கட்டும், ட்ராமாவாக இருக்கட்டும், மியூசிக்கல் சார்ந்த எல்லா விஷயங்களையுமே வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது அந்த பாடசாலை வந்து. அதனால் அந்த கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்திருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய பாடசாலை வந்து என்னை மாற்றி இருந்தது வந்து. அதுதான் வந்து நான் அந்த சினிமாவுக்குள்ளேயும் பாரதுக்கு வந்து முக்கியமான அடிப்படை காரணம் வந்து. சினிமா துறைக்குள்ளே வந்து நான் பாடசாலை வாழ்க்கையை முடித்ததுக்கு பின்னால் தான் நான் அதுக்குள்ளே காலடி எடுத்து வச்சேன். 2010 ஏற்பட்ட ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அவருக்கு ஆர்மியில் சேரணும்னு சரியான ஆசை. ஆனால் அவருக்கு ஆர்மி என்ன பயம், ரெண்டுமே இருக்குது. வந்து ஆர்மியில் சேர்ந்து பெரிய இருக்கணும்னு ஆசை, ஆனால் ஆர்மியை கண்ட சரியான பயம். அப்போ இவர் எப்படியாவது ஆர்மி ஆக்கி பார்க்கணும், ஒரு இராணுவத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒருத்தர் ஆக்கி பார்க்கணுன்றதுக்காக அவரை நான் வந்து தனியாக வச்சு ஒரு வீடியோ கிளிப் பண்ண நான் சும்மா விளையாட்டாக செஞ்சது வந்து அது பெரிய அளவில் வைரல் ஆகி நிறைய பேரை பாராட்டுகளை பெற்று தந்தது. அதுக்கு பின்னால் தான் நான் யோசித்தேன் வந்து இந்த மீடியாவில் இம்பார்ட்டன்ட் வந்து சினிமா வந்து. அதாவது எத்தனையோ மீடியாக்கள் இருக்குது, ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை இருக்குது, வானொலி இருக்குது, நேர்காணல்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் விட ஒரு பவர்ஃபுல் மீடியாங்கிறது வந்து சினிமா என்கிறத அன்று தான் நான் நேரடியாக லைவாக தெரிஞ்சு கொண்டு வந்தேன். அதுக்கு பின்னால் தான் எனக்கு இதில் ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டது. அதுக்கு பின்னால் தான் திரைப்படங்கள் எடுப்பதில் நான் அதிகம் நாட்டம் செலுத்த தொடங்கினேன். ஒவ்வொருத்தர வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையும். அப்போ இந்த சம்பவம் தான் நீங்கள் சினிமா துறையில் வந்து இந்த அளவுக்கு கோல் கொண்டு நிற்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கீங்கன்னு சொல்ல வரீங்க. இப்போ நீங்கள் சினிமா துறையில் வந்து இப்போ நீங்கள் எந்த ரைட்டிங், நீங்கள் எப்படிப்பட்ட கதைகளை வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தெரிவு செய்வீங்க? ஸ்டார்டிங் வந்து நான் வந்து விளையாட்டுத்தனமாக இந்த ஏஜுக்குரிய அந்த மெச்சூரிட்டி தான் எனக்கு இருந்தது. உண்மைக்கு வந்து சொசைட்டியை பற்றின பெரிய கேரிங்கெல்லாம் இல்லை. ஒரு ஃபில்முங்கிறது ஒரு கனவு மாதிரி, நம்மளுக்கு ஒரு எட்டாக்கண்ணி மாதிரி. அதை வந்து நாங்கள் செஞ்சு பார்க்குறப்போ வந்து அதை விஷுவலாக நாங்களே பார்க்குறப்போ வந்து அது ஒரு பெரிய ஒரு பிரமிப்பாக இருக்கும் எங்களுக்கு. அதை வந்து செஞ்சு பார்க்குறதுல அதிக ஆர்வம் காட்டினவர். விளையாட்டுத்தனமாக ஒரு ஆக்ஷன்ஸ் மூவி அதுகள் தான் நான் வந்து மேக் பண்ணேன். வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மேக் பண்ணிட்டு வர நேரங்களில் வந்து நிறைய விமர்சனங்களும் இருந்தது. வந்து மார்க்க ரீதியான கட்டுப்பாடுகள் இருக்குது. மார்க்கம் கொண்டு வரும்போது அடுத்த பேச்சுக்கு இடம் இல்லை. வந்து நான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக மேலோட்டமாக நம்ம பூசி மொழிகிட்டு போயிடாது. நம்மளோட மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதில் நான் எப்பயுமே எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் நானும் உடன்பட மாட்டேன். அந்த வகையில் வந்து அந்த விளையாட்டுத்தனமாக செஞ்ச விஷயங்கள் எனக்கு நாளடைவில் நான் மெச்சூரிட்டி ஆகும்போது, எனக்கு வாழ்க்கையில் புரிதல் வரும்போது, சமூகத்தின் மீது அக்கறை வரும்போது நான் வந்து நல்ல கதைகள் இதன் மூலமாக சொல்லலாம், சமூகத்துக்கு இந்த சொசைட்டிக்கு தேவையான நல்ல மெசேஜ் கொடுக்கலாம் என்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய கதைகளை நான் தெரிவு செஞ்சு நிறைய ஷார்ட் ஃபில்ம் என்னோட படங்கள் எல்லாம் வந்து குழந்தைகள் சார்ந்த, பாடசாலை பிள்ளைகள் சார்ந்த, சமூகத்துக்கு
தேவையான பெண்ணியம் சார்ந்த இந்த மாதிரியான கதைகளை தான் நான் அதிகமாக படமாக்கி கொண்டிருக்கிறேன். இயக்குனர் என்று சொல்ல போனா அவர் வந்து சமூகத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்களுடைய படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இப்ப இயக்குநர்கள் சொல்லக்குள்ள பெரும்பாலும் தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிதான் சினிமா துறையில வந்து கொடியேட்டி பறக்குறாங்க. பெரும்பாலும் முஸ்லிம்களுக்கு வந்து அதுல அந்த அளவுக்கு இடம் இல்லை. ஆனா நீங்க ஒரு முஸ்லீம் இயக்குனராக இருந்து கொண்டு நிறைய படங்கள் எடுத்துறீங்க, நீங்க நிறைய அதில் சாதிக்கிறீங்க. அப்படி பார்க்க போனா இப்ப நீங்க ஒரு முஸ்லீம் என்ற வகையில நீங்க திரைப்படங்களை இயக்கும் போது இஸ்லாமிய ரீதியா நீங்க எவ்வாறான அணுகுமுறைகளை வந்து கையாளுறீங்க? உண்மையிலே வந்து நம்மளோட மார்க்கம் வந்து ஒரு திட்டவட்டமாக தெளிவாக பேசக்கூடிய மார்க்கம். மிக அழகாக எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவது. அப்போ அதில் வந்து ஒரு விஷயம் இல்லைன்னா இல்லை, இருக்குண்டா இருக்கு, அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களை வாசிக்கு நாங்கள் பேசிட்டு போகல அது மார்க்கத்தை. இதை வந்து சினிமாங்கிறத வந்து இன்னைக்கு உலக சினிமாவை வச்சு தான் சினிமாவை நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒரு கிரேட் கொடுத்து வச்சிருக்கிறோம். இன்னைக்கு சினிமா எப்படி ஆகிட்டோம்னா ஆபாசமாக, வன்முறைகள் நிறைந்ததாக, என்டர்டைன்மெண்ட்டுக்காக மிக மோசமான சினிமாவாக இன்னைக்கு உலக சினிமா மாறி இருக்குது. அதனால வந்து இந்த சினிமாவை பற்றின எல்லோருடைய பார்வையும் எண்ணமும் வந்து அப்படித்தான் இருக்குது. நல்ல சினிமாவுக்கு நாங்கள் கிளப் பண்ணினாலும் கூட எங்களுடைய பிள்ளை எங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஒருத்தன், எங்களோட ஊரை சார்ந்த ஒருத்தன் என்று நாங்கள் வரக்கிட்ட வந்து நாங்கள் எல்லாரும் தயங்குறோம். அவர் அதுக்குள்ள விடுறதுக்கோ அவர் அதுக்குள்ள போகிறதுக்கு வந்து நாங்கள் யாரும் அனுமதிக்கிறோம். ஏன்னா சினிமாவுடைய ஒட்டுமொத்த உருவமாக எங்களுக்கு தெரிகிறது வந்து பிழையான விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. அது உண்மையும் கூட வந்து என்னுடைய வீட்டாருக்கும் அந்த மாதிரியான தயக்கங்கள் ஆரம்பத்தில் இருந்தது. ஏன்னா நான் என்ன சினிமாவை எடுக்க போகிறேன் என்பதில் வந்து அவனுக்கு ஒரு ஐயப்பாடு இருந்தது. நானுமே ஆரம்பத்தில் சினிமா என்று சொல்லி நான் எடுத்த அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து நானே தெளிவில்லாத வயதில் எடுத்த ஆர்வ கோளாறான சில என்டர்டைன்மெண்டான விஷயங்கள் தான் எல்லாமே வந்து. ஒரு பக்குவப்பட்ட வயதை அடைந்ததுக்கு பின்னர் தான் எனக்கு தெரியுது நம்மளோட மார்க்கம் இருக்குது, நம்ம ஒரு வரையறைக்குள்ளே வாழ்ந்தாக வேண்டும், நம்மளோட மார்க்கம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நிறைய ஹதீஸுகள் இருக்குது. என்னோட படங்கள் வந்து நான் நிறைய படங்களை உதாரணத்துக்கு சொல்வேன். ஒரு பாதையில் ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை நாங்கள் ஓரத்தில் தூக்கி போகிறது ஈமானோட சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது ஹதீஸ். அந்த ஹதீஸை பேஸ் பண்ணி எப்படி அதை படமாக்குறதுங்கிறது நான் ஒரு படமாக்கி வச்சிருக்கிறேன். என்னோட பிலால்ங்கிற மூவி வந்து ஒரு பெருநாள் நேரத்தில் வந்து ஒரு மிக கஷ்டத்தில் வாழக்கூடிய ஒரு குடும்பம், அதில் ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு கொடியை அவனுக்கு பெருநாள் உடுப்பு இல்லைங்கிற அந்த ஏக்கத்தை அந்த படத்தின் மூலமாக சொல்லி அதை மத்தாக்களை வந்து அது அவங்கள தூண்டி வருது. அது எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம். ஒருத்தரை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது, ஒருத்தருக்கு பெருநாள் உடுப்பு வாங்கி கொடுக்கறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம்ங்கிறத அந்த படத்தில் நான் சொல்ல வரேன். இதே போல் என்னுடைய எல்லா படங்களையும் ஷூ இல்லாத பிள்ளைகள் வந்து வந்து ஸ்கூல் வந்து வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவாங்க. அந்த பிள்ளைகள் அப்படியான பிள்ளைகளை கன்சிடர் பண்ணுற ஒரு ஆசிரியர் வந்து அவர் வந்து அந்த பழைய ஷூக்களை வந்து வீட்டில் இருக்கிற ஷூவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணி அதை புதுசாக செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு அந்த துரத்தி விட போடுற பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு உண்மையான கதையை வந்து அப்படியே படமாக்கி இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய பாடமாக சொல்ல வெளிக்கிறாங்க. இந்த மாதிரியான படங்கள் வந்து எனக்கு செய்யறதுல ஒரு ஆத்மார்ந்த திருப்தியும் இருக்குது. இந்த சமூகத்துக்கு நம்ம நல்லது தான் செய்யணுங்கிற உணர்வும் இருக்குது. ஆனாலும் ஒரு காலத்துல நிறைய விமர்சனங்கள் இருந்தது என்னை பற்றி வந்து. எங்களோட ஊர்லேயும் தான் எல்லாரும் வந்து நிறைய விமர்சனங்கள் செஞ்சாங்க. வந்து எனக்கு ஒரு தெளிவு இருந்தது, நான் எதை நோக்கி நகர்கிறேன், என்னுடைய படங்கள் எதை பற்றி பேசும், நான் என்ன சொல்ல வருகிறேன் வந்து இந்த சமூகத்துக்கு நான் தெளிவாக இருந்ததுனால இன்னைக்கு நிறைய பேர் என்னை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய அலுவலகங்களாக இருக்கட்டும், என்ஜிஓக்களாக இருக்கட்டும், அல்லது தனிப்பட்ட நபர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நீ என்ன மாதிரி கதை செய்ய, என்ன இது சப்ஜெக்ட் ஒன்று செஞ்சுதாங்க எங்களுக்கு, சிறுவர் தொழிலை இல்லாத ஒழிப்போம், அதுக்கு ஒரு படம் செய்ய, ஆஸ்திரேலியாவுக்கு படகுல கள்ளப்படகுல போகிற அந்த பிரயாணம் சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு படம் செய்ய, இப்படி வந்து அவங்களே வந்து இன்னைக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்னுடைய திரைப்படங்கள் நல்ல ஒரு பேசு பொருளாக வந்து சமூகத்தில் நல்ல விஷயங்களை விதைக்கிற ஒரு விதையாக இன்னைக்கு பெரிய வெளிச்சமாகி நிற்குதுங்கிறது தான் நான் பார்க்குறேன். இப்போ இயக்குனர் செல்லக்குள்ள ஒரு பாரிய சமூக பொறுப்பை நம்ம கையில் சுமந்துட்டீங்கன்னு சொல்ல வரீங்க. அந்த வகையில் இப்போ நீங்கள் ஒரு இயக்குனராக இருக்கக்குள்ள நீங்கள் என்னதான்
சமூகத்துக்கு நல்ல கருத்துக்களை தரக்கூடிய படங்களை எடுத்தாலும் இந்த சமூகம் அதுக்கு ஒரு விமர்சனத்தை தரக்கூடிய, அதாவது நல்ல விமர்சனமாகவும் இருக்கும், கெட்ட விமர்சனமாகவும் இருக்கும். நம்ம இந்த இடத்துல நல்ல விமர்சனங்களை பத்தி பேச தேவை. அப்படி நீங்க என்னதான் ஒரு நல்ல கதை எடுத்தாலும் கெட்ட விமர்சனங்கள் உங்களுக்கு வரக்குள்ள நீங்க அதை ஒரு இயக்குனரா எப்படி பார்ப்பீங்க? அதாவது சொல்லுவாங்க வந்து காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறை விழும்னு சொல்லுவாங்க. விமர்சனம் இல்லாத எந்த துறைகளுமே இல்லை. எல்லா துறைகளுமே அதை விமர்சிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பாங்க. அதுல ஆரோக்கியமான விமர்சனங்களை நாங்கள் உள்வாங்கணும். விமர்சனங்களை அப்படியே ஒட்டுமொத்தமா தட்டி கழிச்சிட்டு போகலாம். சில விமர்சனங்கள் வந்து ஆத்மார்த்த ரீதியாக அவங்களோட ஒரு நம்மளை நேர்வழிப்படுத்துறதுக்கான ஒரு விமர்சனமா இருக்கும்போது அதை உள்வாங்கணும் அந்த விமர்சனம். அதே நேரத்துல நம்மளை வேணுமெண்டே நம்மளை ஒரு டீசம் பண்றதுக்காக வேண்டி நம்மளை மக்கள் மத்தியில வந்து நம்மளோட பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக விமர்சனம் செய்யறாங்க. அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடணும். என்ன இருந்தாலும் நான் வந்து சினிமா துறை மட்டுமல்லாமலுக்கு எல்லோருக்கும் சொல்வது, எல்லா துறைகளிலுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த படியை நோக்கி முன்னேறுகின்ற பொழுது நிறைய விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்களை கடந்து உங்களுடைய இலக்கை அடைவதற்குரிய அந்த ஸ்ட்ராங்கான மனநிலையோடு நீங்க அதில் முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். இப்போ நீங்க அந்த இயக்குனர் துறையில இவ்வளவு காலமா நீங்க வளம் வந்துட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கீங்க. இப்போ நீங்க நினைக்கிறீங்களா நான் சினிமா துறையில ஒரு லெவலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லி? அப்படி நினைக்கவில்லை. உலக சினிமா எவ்வளோ உயரத்தில் இருக்கிறது. நாங்கள் அது வந்து அதில் வந்து ஒரு பெருங்கடலில் ஒரு சிறு துளி போலதான் வந்து என்னுடைய சினிமா படங்கள். இன்னும் சாதிக்க வேண்டியவைகள், சொல்ல வேண்டியவைகள், இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டியவைகளும் நிறைய இருப்பதாக உணர்கிறேன். இருந்தாலும் வந்து எங்களுடைய கலாச்சார ரீதியான கட்டுப்பாடுகளும் சில தடங்களும், அதே நேரத்தில் வளங்கள் போதாமை, சினிமா பற்றிய ஒரு பரந்துபட்ட விரிவான பார்வை இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாவில் வந்து வெரி சென்சிட்டிவான மீடியா வந்து சினிமாங்கிறத இன்னைக்கு நம்மளோட சொசைட்டி உணராமல் இருக்கிறாங்க. எனக்கு மிகப்பெரிய கவலை என்னன்னு சொன்னால், இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எத்தனையோ தனியார் வானொலிகளை உருவாக்கக்கூடிய சக்திகளை பெற்றிருந்த முஸ்லிம்கள், நல்ல தகுதியான வசதியானவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருந்தோம். ஒரு முஸ்லிம்களுக்கான தனியார் வானொலி ஒன்றையோ அல்லது தனியார் தொலைக்காட்சி ஒன்றையோ உருவாக்க இயலாத ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய துர்ப்பாக்கியமான ஒரு நிலை. வந்து இதை பற்றி ஒரு ஆழ்ந்த கவலையும் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஏனைய சமூகத்தை பாருங்கள், இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தை ஒவ்வொரு போட்டி நிகழ்ச்சிகளுக்குள்ளும் கூப்பிட்டு வைத்துக் கொண்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு நிகழ்ச்சி நடத்துபவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் சேர்ந்து பிளான் பண்ணி எங்களை வந்து டேமேஜ் பண்றாங்க. இப்படியான ஊடகங்கள்லாம் இன்னைக்கு இன ரீதியாக பிரதேச ரீதியாக எல்லாம் வந்து எங்களை துண்டாடக்கூடிய, எங்களை சீண்டி பார்க்கக்கூடிய ஊடகங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் தெரிந்தும் எங்களோட சமூகத்தை, எங்களோட இந்த உம்மத்தை வந்து நாங்கள் கைட் பண்ணக்கூடிய ஒரு மீடியாவை முஸ்லிம்கள் இலங்கையில உருவாக்குறதுக்குரிய காலங்கள் கனிந்திருந்தும் நல்ல தலைவர்கள் எல்லாம் அரசியல் ரீதியாகவும் சரி, மார்க்க ரீதியாகவும் சரி, நல்ல தலைவர்கள் எல்லாம் இருந்தும் அதை நாங்கள் செய்யாமல் போய்விட்டோம் என்பது மிக கவலைக்குரிய விடயம். இனி வரும் காலங்களிலாவது இருக்கக்கூடிய சக்தி படைத்த, பெரிய வசதி படைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், பொறுப்பு வாய்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள். இவர்கள் மூலமாக சிறந்த ஊடகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த ஊடகங்கள் இது போன்ற சமூகத்துக்கு பிரயோஜனம் தரக்கூடிய குறுந்திரைப்படங்களை ஊக்குவிக்கக்கூடிய நிறைய போட்டி நிகழ்ச்சிகளை பாடசாலை மட்டத்திலோ அல்லது எங்களுடைய சமுதாயத்தின் அந்த பிரதேச ரீதியாகவோ நடத்தி அவர்களை ஊக்குவித்து இந்த சமூகத்துக்கு நல்ல ப்ரொடக்டுகளை, நல்ல சினிமா படங்களூடாக சமூகத்தை விழிப்புணர்வு அடைய செய்யலாம் என்பது என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. அதாவது உங்களோட கருத்து எப்படின்னா, இப்ப முஸ்லிம்களுக்குன்னு சொல்லி நேரடியா முஸ்லிம்களுக்காக சொல்லி ஒரு ஊடகம் இல்லை. அந்த காலகட்டத்தில் அதை உருவாக்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருந்தும் அதை உருவாக்கல. இந்த காலகட்டத்தில் அதுக்குரிய யோசனைகள் இருக்கு, ஆனால் வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இது எதிர்காலத்தில் சாத்தியமாகுமா? முஸ்லிம்களுக்குன்னு சொல்லி இப்போ சக்தி டிவி, வசந்தன் டிவி மாதிரி முஸ்லிம்களுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊடகத்தை உருவாக்கி அதனோட வந்துட்டு அடுத்த செயற்பாடுகளை கொண்டு போறதுங்கிறது ஒரு சாத்தியமான விஷயமா? இது உண்மையிலே வந்து அரசியலோட சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் கூட வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்குறோம். வந்து முஸ்லீம்கள் வந்து
அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வந்து ஏதோ கான் கட்டுவதற்காகவோ அல்லது ஒரு பாதை ஒன்றை செப்பமிடுவதற்காக ஒரு மைதானத்தை சீரமைப்பதற்காகவோ அரசியலுக்கு வரும் அரசியல்வாதிகளாக இருக்கிறார். முஸ்லிம்களுடைய அரசியல் தேவை என்பது அதுவல்ல. இன்று வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை உலக அரசியல் குறிவைக்கிறது. உலக அரசியல் வந்து முஸ்லிம்களுடைய வாழ்வாதார இருப்பிடத்தை, அவர்களுடைய அரசியலோட வகிபாகத்தை இன்னைக்கு தட்டி பறிக்கின்ற ஒரு சக்தியாக மாறி இருக்கிறது. அது இலங்கைக்கு பின்னால் உள்ள சைனாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், அல்லது டயஸ்போராவாக இருக்கட்டும், அல்லது அமெரிக்க ஐக்கிய நாடுகளாக இருக்கட்டும், எல்லா நாடுகளுடைய ஒட்டுமொத்த நாடுகளுடைய வேறு வேறு அஜெண்டாவாக இருந்தாலும் முஸ்லிம்களை திட்டமிட்டே அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற கொள்கையில் எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறார். இப்படி இருக்கின்ற பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அரசியல்வாதிகளான நாங்கள் முஸ்லிம்களுக்கான ஒரு பெரும் சக்தியை வந்து இன்றைக்கு வெளிநாடுகளில் உருவாக்க வேண்டிய தேவை. எங்களுடைய நாட்டிலே இடம்பெயர்ந்து இன்றைக்கு வெளிநாடுகளிலே நல்ல வசதி வாய்ப்புகளோடு நல்ல படித்தவர்கள், நல்ல தனவந்தர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு சொசைட்டியாக ஒன்று திரட்டி ஒரு பெரும் சக்தியாக உருவாக்கி எங்களுடைய நாட்டின் எதிர்கால அரசியலை அங்கிருந்தே நிர்வகிக்கின்ற ஒரு டயஸ்போராவை போல ஒரு அமைப்பாக இன்றைக்கு முஸ்லிம்களை இலங்கையுடைய அரசியலை நிர்வகிக்கின்ற ஒரு சக்தியை உருவாக்க வேண்டும். அதன் பின்னர் தான் எங்களுடைய அரசியல் ஆளுமைகளையும் அரசியல் சலுகைகளை இந்த நாட்டிலே மீண்டும் வென்றெடுக்க முடியும். ஒரு காலத்தில் அவ்வாறான வாய்ப்புகள் இருந்தது. மருகும் எம்எச் அஷ்ரஃப் சார் வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு அரசியல் தலைமையாக இருந்தார். அவருடைய காலத்தில் எல்லாம் இது எப்படி ஒரு ஊடகத்தை உருவாக்காமல் விட்டார்கள் என்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எவ்வாறு இந்த விடயத்தில் பாரபட்சமாக இருந்தார்கள். மீண்டும் அவ்வாறு அமைவதாக இருந்தால் முதல் முஸ்லிம்களுடைய அரசியல் சக்தி வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு அரசியலாக மாற வேண்டும். அதன் பின்னர் தான் இதை போன்ற அனைத்து விடயங்களை நாங்கள் வென்றெடுப்பதற்கு என்று முஸ்லிம்களுடைய அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய அறிஞர்கள் அனைவரும் யோசித்து ஒரு பெரிய ஒரு சக்தியை வெளிநாடுகளில் உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய முதல் கட்ட ஒரு வேண்டுகோளாக இந்த சினிமா என்கிற இந்த நிகழ்ச்சியை தாண்டி நான் அரசியலுக்குள் வந்து விட்டிருந்தாலும் இதனுடைய நீண்ட நாள் கவலையும் கூட அதற்குள் இந்த ஊடகம் சார்ந்த விடயம் அடங்கி இருப்பதனால் இங்கே குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு இயக்குனர் என்று சொல்லக்குள்ள அரசியல், சமூகம், பொருளாதாரம் அனைத்தையும் சார்ந்து ஒரு பறந்துபட்ட நோக்கோட வந்து நம்ம இருக்கணும் என்றதை நீங்க தெளிவாக சொல்ல வரீங்க. முஸ்லிம்களுக்குன்னு சொல்லி ஒரு ஊடகம் தேவை என்ற விஷயமும் இதுக்குள்ள பேசப்பட்டிருக்கு. மிகவும் சிறப்பான ஒரு விடயம். வந்து அடுத்ததாக வந்து அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்படி ஒரு சமூகத்துக்கு ஒரு தேவைப்பாடு இருக்கின்றதை வந்து நீங்கள் மிகவும் தெளிவாக சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. அடுத்தது வந்து இப்போ நீங்கள் ஒரு இயக்குனர் என்ற வகையில் இந்த நவீன விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் ஒரு கதையை தெரிவு செய்யக்குள்ள எதிர்நோக்குற சவால்களாக நீங்கள் என்னென்னத்தை பார்த்தீங்க? கதையை எதிர்நோக்கும் போது ஏற்படக்கூடிய சவால்கள் என்கிறப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து சமூகத்துக்கு தேவையான கதைகளை வந்து இந்த சமூகமே எனக்கு பெற்றுத் தருகிறது. நிறைய நான் எடுக்கக்கூடிய அதிகமான படங்கள் வந்து இந்த சமூகத்தில் நான் பார்த்த விடயங்கள் தான். நிறைய கதைகளை அப்படியே உண்மையாக அப்பட்டமாக என்னுடைய சினிமாவில் நான் காட்டியிருக்கிறேன். அதில் எனக்கு பூரண ஆத்ம திருப்தியும் இருக்கிறது. இதனை வெளியிலே கொண்டு வருவதற்கு சவால்கள் என்று சொல்கின்ற பொழுது சில முக்கியமான விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு நல்லது ஒன்றை காட்ட வேண்டுமானால் ஒரு கெட்டது ஒன்றையும் சினிமாவில் காட்டியாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இதைத்தான் இன்று நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல் தவறாக விமர்சிக்கிறார்கள். ஒரு ட்ரக்ஸ் சம்பந்தமான ஒரு திரைப்படத்தை நாம் காட்டுவதாக இருந்தால் ட்ரக்ஸுக்கு அவர் எப்படி அடிக்ட் ஆகிறார், அதனால் அவர் எப்படி பாதிக்கப்படுகிறார், என்னென்ன அழுத்தங்களுக்கு உள்ளாகிறார் என்பதையும் காட்டியாக என்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. இதை நாங்கள் படமாக்குகின்ற பொழுது, காட்சிப்படுத்துகின்ற பொழுது அதை சமூகம் வந்து விமர்சிக்க வருகிறது. அது சமூகத்துடைய பண்படாத, மெச்சூரிட்டி ஆகாத ஒரு தன்மை என்று தான் நான் சொல்லுவேன். இது போன்ற வந்து காரணம் என்ன வரைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஒரு படம் எடுக்கணும்னா நல்லதையும் காட்டணும், கெட்டதையும் காட்டணும். அப்ப அந்த இடத்துல நீங்க ஒரு முஸ்லீம் இயக்குனராக இருந்து கொண்டு இப்ப அந்த இடத்துல நீங்க நடிக்க வைக்கிறீங்கன்னா இப்ப போதைப் பொருள் பாவிக்கிற மாதிரியான காட்சிகள் வரும், அடுத்து வந்து தவறான செயற்பாடுகளில் ஈடுபடுற மாதிரியான காட்சிகள் வரும். அதை காட்டினால் தான் வந்து அதுல இருந்து எப்படி விடுபட்டு நல்ல நிலைமை போறதை செல்லலாம். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு விமர்சனம் வருதுன்னா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? முதலாவது சினிமாங்கிறது வெறும் நடிப்பு என்பது முக்கியமான ஹைலைட்டான விஷயம். அதெல்லாம் மாதிரியாக உருவாக்கப்படும். எதுவுமே
எல்லாமே ரியல் இல்லை. அடுத்து சினிமாவுக்குள்ள ஒரு வரையறை இருக்கிறது. எதை காட்ட வேண்டும், எப்படி காட்ட வேண்டும், ஒரு காட்சியை இன்னொரு வழியில் எப்படி காட்டலாம் என்பதெல்லாம் இருக்கிறது. ஒரு கொலையை நேரடியாக கொலை செய்வதை போன்று காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு கத்தியால் குத்துவதை நம்ம காட்டுகிறோம் என்றால் அதை பின்பக்கமாக கேமராவை வைத்து காட்டுவார்கள், நமக்கு தெரிந்திருக்கும். அடுத்தது அந்த ரத்தம் எங்கேயாவது தெரிச்சு அங்கே படுறதை காட்டுவாங்க அந்த சினிமாவில். இப்படி காட்டினாலே அது ஆடியன்ஸ் புரிஞ்சு கொள்வாங்க. அப்ப பிழையான காட்சிகள், பிழையான விஷயங்களை இந்த சமூகத்துக்கு கொடுக்கக்குள்ள நம்ம அதை சரியான முறையில கொடுத்தா இந்த சமூகம் அதை புரிஞ்சுக்கொள்ளும் என்று நீங்க சொல்ல வரீங்க. சினிமாவுக்கு சில அடிப்படை விஷயங்களை ஏற்கனவே சினிமா நம்மளுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய மெச்சூரிட்டியான சமூகமும் இன்று உருவாகி இருக்கிறது. பிழையான காட்சிகளுக்கு கூடாக சரியான ஒரு தகவலை சொல்வதற்காக அவை இருப்பது சினிமாவுக்கு அவசியமான ஒன்று. அதை தாண்டி இது எல்லாமே வரும் நடிப்பு என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஒருத்தர் போதை பாவிக்கிறாங்கிறது ரியலாகவே அவர் போதை பாவிக்கிறது இல்லை, அதில் வெறும் நடிப்பு தானே. அதனால் என்ன மாற்றம், என்ன தாக்கம் விட போகிறது? அந்த திரைப்படம் இறுதியாக சொல்லக்கூடிய செய்தி தான் இந்த சமூகத்துக்கான செய்தியாகவும் ஒரு மாற்றத்துக்கான ஒரு செய்தியாகவும் இருக்க போகுது. இப்போ நீங்க குறுந்திரைப்படங்கள் எடுக்கிறத தாண்டி முழுநேர திரைப்படங்களும் நீங்க எடுத்துறீங்க. இப்போ நீங்க அவ்வாறான முழுநேர திரைப்படங்களை எடுக்கிற ஒரு முஸ்லீம் இயக்குனராக இருந்து கொண்டு ஒரு முழுநேர திரைப்படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். நீங்க அந்த நேரங்களில் எவ்வாறான சவால்களை எதிர்கொண்டீங்க, அதை எவ்வாறு அதுக்கு முகம் கொடுத்து அதிலிருந்து மீண்டு ஒரு முழுநேர திரைப்படம் எடுத்தீங்க? இது முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. இந்த திரைப்படத்துறைகளில் ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கு முக்கியமாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, இலங்கையை பொறுத்தவரையிலே திரைப்படம் என்பது எங்களுடைய திறமையை வெளியே காட்டுவதற்காகவும் இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகமாகவும் இந்த சினிமாவை நாங்கள் பாவிக்க முடியுமே தவிர இந்த சினிமாவுக்கூடாக நாங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு இலங்கையுடைய சினிமாவுடைய வளர்ச்சி இல்லை. ஆதலால் முதலாவது இந்த சினிமாவுக்குள் வரக்கூடிய இளைஞர்களுக்கு என்னுடைய கைண்ட்லி ரிக்வெஸ்ட் என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களோட லைஃப்பில் உங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு நிரந்தர இன்கம் வரக்கூடிய ஒரு வழியை முதல்ல அமைச்சு கொள்ளணும். இதில் சினிமா உங்களுடைய லைஃப்பில் இரண்டாவதாகத்தான் இருக்க முடியும். நிரந்தர வருமானத்தை தரக்கூடிய ஒன்று, உங்களுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இன்கம் இருக்கிறது. அதை தாண்டி நீங்கள் சமூகத்துக்கு ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறீர்கள் என்பதைத்தான் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியத்தை விட்டுவிட்டு, உங்களுடைய முழுநேர உழைப்பை விட்டுவிட்டு, குடும்பத்தை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு சினிமா எடுத்து இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தியை நீங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையே ஒரு முன்னுதாரணமற்ற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். ஆக இந்த துறைக்குள் வரக்கூடிய எல்லோருக்குமே அவர்களுக்கான இன்னொரு இன்கம் தரக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் அமைப்பு ஒன்று இருக்க வேண்டும். அவரோட பகுதி நேரங்களை, எஞ்சி இருக்கக்கூடிய நேரங்களை திட்டமிட்டு பிரித்து இந்த சினிமாவுக்காக பயன்படுத்த முடியும். நான் இன்று வரை என்னுடைய குடும்ப ரீதியாகவோ அல்லது என்னுடைய ஊர் சார்ந்தோ விமர்சிக்கப்படாதது, அதாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்து விமர்சிக்கப்படாமைக்கான காரணம், நான் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையில் ஒரு முகாமைத்துவ உதவியாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் எனக்கு வேறு கடைகளும் இருக்கிறது, அதனையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது போக சனி ஞாயிறுகளில் கிடைக்கக்கூடிய விடுமுறைகள், ஏனைய ஹாலிடேஸில் கிடைக்கக்கூடிய காரியாலய விடுமுறைகள், இரவு நேரங்கள், அதாவது என்னுடைய வேலை போக மீதியாக இருக்கக்கூடிய நேரங்கள், இதை குடும்பத்துக்குரிய நேரங்களை கொடுப்பதை தாண்டி மேலதிக நேரங்களே நான் இந்த சினிமாவுக்கு கொடுத்து இத்தனை படங்களை உருவாக்கியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 32 திரைப்படங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். 32 திரைப்படங்களை நான் உருவாக்கியதற்கு இதுவரையில் எனக்கு என்னுடைய குடும்பம் சார்ந்தோ எந்த ஒரு குற்றச்சாட்டுகளையும் சமூகம் சார்ந்தோ யாரும் வைக்காததுக்கு காரணம், நான் என்னுடைய ப்ரொஃபஷனல், என்னுடைய சாதாரண வாழ்க்கையை நான் சரியாக வாழ்ந்து கொண்டே தான் இந்த திரைப்படங்களை உருவாக்கியிருக்கேன். இது மிக முக்கியமாக இந்த சினிமா எடுக்க வரக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் நான் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறேன். உங்களுடைய வீட்டாரால், உங்களுடைய பெற்றோர்களால், உங்களுடைய மனைவி பிள்ளைகளால், உங்களுடைய சமூகத்தால் விமர்சிக்கப்படாத சினிமாக்களை எடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் வர வேண்டும்.
உங்களுடைய வாழ்க்கையை ஒரு முன்னுதாரணமா, அதிலே நீங்கள் முன்னுதாரணமற்ற ஒருவராக இருந்து கொண்டு சமூகத்துக்கு செய்திகளை சொல்ல முடியாது. அது மிக முக்கியமான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். 32 திரைப்படங்கள் எடுத்த இயக்குனரை சினிமா ஒரு 2ஆம் பட்சமான உண்டு. நமக்கு தேவையான விடயங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தாண்டின ஒன்று தான் சினிமா என்று சொல்றாருந்தார். இப்போ நம்ம இன்றைய காலத்துல சினிமாவில் ஊறி போன இளைஞர்களுக்கு இது ஒரு சிறந்த கருத்து என்று நான் தெரிவிச்சுக்கொள்றேன். அடுத்தது இப்போ நீங்க 32 படம் எடுத்துன்னு சொல்லியிருந்தீங்க. இதுல உங்களோட லைஃப்ல நீங்க அந்த 32 படத்துல நீங்க பெஸ்டா நினைக்கக்கூடிய படம் எது, அதற்கான காரணம் என்ன? பெஸ்ட் மூவி பிலால் தான் சொல்லுவாங்க. ரொம்ப எமோஷனலான ஒரு கதை. சில படங்கள் நம்மளை அறியாமல் மிக தத்துரூபமாக அமைந்துள்ளன. பிலால் படம் பார்த்து கண்ணீர் விடாதவர்கள் இல்லை என்று அதன் கீழே அவள் விடக்கூடிய பின்னூட்டங்களூடாக நான் அறிந்து கொண்டேன். ஒவ்வொருவருடைய கண்ணீருடனான பதிவுகள் என்னை வெகுவாக பாதித்திருந்தது. இந்த சமூகத்துக்கு மிக தேவையான ஒரு கதையை நான் ஒரு திரைப்படத்திலாவது சொல்லியிருக்கிறேன் என்று கூட மார்பு தட்டி சொல்லக்கூடிய ஒரு படமாக அந்த படம் அமைந்திருந்தது. அதுபோக அந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஷூ இல்லாத பிள்ளைகளை பற்றிய படம் நிறைய ஆசிரியர்களாலும் மாணவர்களாலும் பாராட்டப்பட்ட ஒரு திரைப்படம். அதுவும் என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான படம். இதுபோல இன்னும் ஒரு சில படங்கள் இருக்கு. அதில் மிக முக்கியமானது பிலாலை சொல்ல முடியும். நல்ல ஒரு திரைப்படம் பிலால். அவருடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு சிறந்த திரைப்படம் அவர் பார்க்கறது பிலால். சரி, அது இருக்கட்டும். உங்களோட வாழ்க்கையில நீங்க 32 படம் எடுத்துன்னு சொல்றீங்க. அதுல மிக சிறந்தது பிலால்னு சொல்றீங்க. அது மாதிரி நீங்க எடுத்த படங்கள்லே மிகவும் விமர்சனத்துக்குள்ளான ஒரு படம், சரி நான் இந்த படத்தை எடுத்துட்டேனே, இது எடுக்காம விட்டுருக்கலாமோ, இல்லை அதுல ஒரு சில விஷயங்களை மாத்திருக்கலாமோ அப்படின்னு நீங்க உங்களையே யோசிச்சு கொண்ட ஒரு படம் எது? அப்படி திரைப்படம் இருக்கிறது. அந்த திரைப்படத்தை நான் இயக்கவில்லை, இயக்கியது என்னுடைய குழுவில் இருக்கக்கூடிய அஸ்லி அல்தாஃப் என்கிற ஒரு புதிய இயக்குனர். அவர் ஏற்கனவே ஒரு சில படங்கள் நல்ல திரைப்படங்கள், சமூகத்துக்கு தேவையான நல்ல திரைப்படங்கள், நிறைய திரைப்படங்கள் கொடுத்து வருவேன். வித்தியாசமான ஒரு முயற்சியை செய்து பார்க்க வேண்டும் என்று எக்ஸ் என்கிற ஒரு திரைப்படத்தை நாங்கள் தயாரித்திருந்தோம். ஒரு த்ரில்லர் மூவி, பயங்கரமாக இருக்கும், பார்த்தா த்ரில்லிங்காக இருக்கும். த்ரில்லிங்காக வேண்டி அந்த திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கியிருந்தோம். இருந்தாலும் அது நிறைய செலவழித்து மிக கஷ்டப்பட்டு இரவு நேரங்களில் எல்லாம் காட்சிப்படுத்தி எடுத்த அந்த திரைப்படத்துக்குள் எந்த ஒரு செய்தியும் இந்த சமூகத்துக்கு இல்லை என்பதும் எனக்கு மிகப்பெரிய கவலையாக இருந்தது. இந்த படத்துடைய அவுட்புட்டுக்கு பின்னால் நான் பேசினது சொல்லியிருந்தேன். இனி நம்ம சமூகத்துக்கு கருத்து சொல்லாத, ஒரு நல்ல செய்தியை சொல்லாத ஒரு திரைப்படத்தை நம்ம எக்காலத்திலும் எடுக்கக்கூடாது. ஒரு த்ரில்லர் மூவியாக இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு செய்தி இருக்க வேண்டும் என்பதை தான் நான் விரும்புகிறேன். ஜானனும் டான் என்கிற ஒரு திரைப்படம் நகைச்சுவைக்காக நடத்த திரைப்படம். ஆனால் அந்த திரைப்படம் ஒரு செய்தியை சொல்லுது. இந்த நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட காலத்தில் அங்கே இருந்த பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள், அது சார்ந்த பிரச்சனைகள், அதனால் மக்கள் நோக்குகின்ற அந்த அவர்கள் சந்திக்கின்ற சவால்களை எல்லாம் ஒரு காமெடியாக, ஒரு நகைச்சுவைக்குரிய விஷயத்தோடு அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிற ஒரு படமாக இருந்தது. அதில் ஒரு செய்தி இருந்தது. இந்த படம் ஒரு செய்தியை சொல்லவில்லை என்பது பெரிய வருத்தமாக இருந்தது. இந்த படத்துல நீங்க எப்படியாப்பட்ட விமர்சனங்களை நீங்க எதிர்கொண்டீங்க? நிறைய பேர் சொன்னாங்க, இது என்ன மூவிஸ் அவங்களோட பின்னூட்டங்கள் என்ன கருத்து சொல்ல வாரீங்க, இது எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறீங்க, இதோட நோக்கம் தான் என்ன, இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் கீழே அதுதான் என்னை இன்னும் ஆழமாக பாதித்திருந்தது. 32 திரைப்படங்கள் எடுத்து ஒரு முஸ்லீம் இயக்குனரா, இலங்கையில ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டரா நீங்க வலம் வந்து கொண்டிருக்கீங்க. இந்த காலகட்டத்துல சினிமா துறையில ஆர்வமா இருக்கிற, அதுல அதிகமா தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல வர விரும்புகிற விஷயம் என்ன? இளைஞர்களுக்கு நான் சொல்ல வர முக்கியமான விஷயம், நீங்க எடுக்கக்கூடிய கண்டென்ட் இந்த சொசைட்டிக்கு பெருமதியான தலைப்புகளை கொண்டு திரைப்படங்கள் எடுங்க. சுவாரஸ்யத்துக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் அல்லது உங்களுடைய திறமையை காட்ட வேண்டும் என்பதற்காகவோ ஏனோ தானோ என்ற திரைப்படங்கள் எடுப்பதை விட இந்த சமூகத்துக்கு தேவையான நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய திரைப்படங்களை உருவாக்குங்கள். திரைப்படங்கள் கூடாக
பெரிய மாற்றங்களை உருவாக்கலாம் என்பது என்னுடைய நம்பிக்கை. அது ஒரு பெரிய சக்தி, சரியாக பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த திரைப்படத்துறைக்கு வர இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் உங்களுக்கு தேவையான கதைகள் நம்முடைய மார்க்கத்திலே ஹதீஸ் கிரந்தங்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸுமே ஒவ்வொரு ஷார்ட் ஃபில்மா நாம் கொண்டு வர முடியும். அதனூடாக நம்முடைய சமூகத்துக்கு சொல்லக்கூடிய செய்திகளை மிக எளிதாக இலகுவாக சொல்லிவிட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு. பிலால் திரைப்படம் எனக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கை தான். நிறைய சகோதரர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். நாங்கள் இந்த பெருநாளைக்கு ஒரு சகோதரருக்கு ஆடை எடுத்து கொடுத்தோம், இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் கொடுத்து கொடுத்தோம். இந்த படம் என்னை கண்ணீர் வர வைத்தது, என்னை வெகுவாக பாதித்திருந்தது என்றெல்லாம் அவர்கள் கமெண்ட் பண்ணும்போது அதுதான் அந்த திரைப்படத்துக்கான வெற்றியாக நான் பார்க்கிறேன். நான் சொல்ல வந்த செய்தியே அதுதான். அண்டை வீட்டாளர்களிடத்தில் அக்கறையாக இருங்கள், ஏழைகளிடத்தில் இரக்கமாக இருங்கள், கனிவாக பழகுங்கள், கொடுத்து உதவுங்கள், அவர்களையும் பெருநாள் கொண்டாடும்படியாக நடந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை தான் அந்த திரைப்படத்தில் அது நடக்கின்ற பொழுது என்னுடைய திரைப்படம் அந்த தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கு. அந்த உணர்வை பெற வேண்டும். திரைப்படம் எடுக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் அந்த உணர்வை நீங்கள் ருசிக்க வேண்டும். அது உங்களுக்கு பெரிய ஆத்ம திருப்தியை தர வேண்டும். மனதுக்குள்ளே ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன், அது ரீச் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு தெளிவு இருக்கும். நான் நல்ல செய்தியை தான் இந்த சமூகத்துக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரியான திரைப்படங்களை உருவாக்கக்கூடிய இளைஞர்களாக ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த சினிமாவுக்குள் வர வேண்டும் என்பதை என்னுடைய ஆசை. நன்றி. மிகவும் அருமையான முறையில் இளைஞர்கள் சினிமா துறையில தங்களுடைய தாக்கத்தை எவ்வாறு செலுத்த வேண்டும் என்பது தொடர்பான விளக்கங்களை சகோதரர் அர்ஷாத் சனா அவர்கள் எனக்கு தெளிவாக விளக்கியிருந்தார். அந்த அடிப்படையில இவ்வளவு நேரமும் சினிமாண்டா என்ன, சினிமா துறையில ஒரு முஸ்லிம் இயக்குனராக இருந்து கொண்டு எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டு இலங்கையில ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயக்குனராக சினிமா துறையில இருந்து என்பது தொடர்பான அனுபவ பகிர்வை இவ்வளவு நேரமாக வழங்கிய சகோதரர் அர்ஷாத் சனா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வாழையூர் இளவரசன் அப்துல்லா சையத் அலி. இது உங்கள் விண்ணொலி டிவி. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.